தைரியமாயிடு இங்கே முடிச்சுட்டு போ
அமைதியா இருங்க. வச்சு வச்சு வாடுது நிலா வந்து வந்து தேடுது. வர போற மச்சான் எப்போ வர போற 10 தலை பாம்பா பப்புன்னு தூம்பா. படுத்து தூங்கு. ஆமா நீ போல தான் நம்மட்டு தான் யாரு சேட்டிக்காரன். நான் மாறிமா சத்தியமா சொன்னான். வாங்கி போட பிரி வச்சுங்க பீ வர நாயை வச்சு பீயாண்டா யாரு சனிக்கு வரல அப்படின்னு சொன்னது சுண்டா இருக்குதான். அப்படி இருந்தாலும் ஆழ்ந்த அறிவாளிகள் கற்றறிந்த கணவன்கள் தாய்மார்கள் சபையிலே அத சொல்லல மூக்கு மூக்கு நான் வந்திருக்கேன். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய குலம் என்ன? ஆமா திருப்பத்தூர் சாகர குலம். யாரு அங்க சாமியாரத்த பாரு எங்க ஓடியா அவ கஷ்டம் அவளுக்கு பாவம் தூங்கி அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என் விளக்கம் என்ன? என்னுடைய விற்காலம் என்ன? யாரு எந்த ஊரு பேரு இதெல்லாம் தெரிஞ்சா இந்த வேஸ்த நான் ஆடினுக்கு மாத்தினா ஆமா திருப்பிலே மயிரா வைக்க இந்த வேஸ்த நான் ஆடினுக்கு மாத்தினா நான் தெரியாதான் 10 வருஷமா பப்புனி ஆயினுக்கு இதெல்லாம் தப்பா பேசணும்னா வாடானா ஏண்டானா இல்ல போடானா இல்ல தேவடியா பயானி காட்டணும் யாரியா கேட்டா தாயா கேட்டா போடியா ஹாய் பேசி எத்தனை வந்து பேசுறா ஒண்ணு சொல்லிட்டாரு என்ன அழுது என்ன நீ கூட பொம்மனாச்சி கேள்வி வாங்கி தந்த கம்மனாச்சி தான் எல்லாம் அப்படிதான் வாங்கிக்கிறாங்க. யாருன்னா என்னன்னா இல்ல உங்க அம்மா அண்ணனா இல்ல உங்க மாத்தா அண்ணனா என்ன எல்லாம் மயில் தண்ணா இல்ல உங்க மாத்தா அண்ணனா இல்ல தேவடியா பையன் அண்ணனா எல்லாம் கேட்டுக்கா வாய் பேசி வாயிலே கீழேனா வாய் பேசி வாயிலே கீழேனா அவன் சுனி மேலே அடிக்கிறான் துணி மேல அடிச்சுப்பான். நான் சொன்னேன் துணி மேல சொன்னேன் போனா துணி மேல என்ன துணி மேல ஆமா துணி என்னுடைய பெயர் செங்கடாழ்வார். என் பேர் என்ன? செங்கருடாழ்வார். கருடன். ஆமா கருடன். 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 ஆமா ஆமாங்கோ கருடன். ஆமா என்ன கருடன் சொன்னவனே நாங்க 2 பேர்கள் பிறந்தோம். யார் யார் தெரியுமா? யார் யாரு? இந்த கருடன் ஒன்று ஏன் தம்பி இருக்கிறானே அருணன். அருணன் யாரு? அருணன். அருணன். அருணன் யாருக்கு ரதம் ஓட்டக்கூடியவன்? யாருக்கு? சூரிய பகவானுக்கு ரதம் ஓட்டக்கூடியவன் அருணன். அருணன். நாங்க இருவர்களும் நாங்க எப்படி பிறந்த தெரியுமா? மாரியம்மா சத்தியமா நீ எப்படி பிறந்தியோ நான் பாக்கல. ஆமாங்க நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எங்க அப்பா விந்துட்டா எங்க அம்மா சந்துட்டா நான் வந்து தப்பான்னா மூத்த தப்பு யாரு
அவன் என்ன வேலை செஞ்ச தெரியுமா வயசுல? என்ன வேலை? நாங்க மயிர்த்தி உனக்கு என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? ஸ்கூலுக்கு 6வது படிக்கும் போதே சைட் அடிச்சு வாவா, 9வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணவா, 12வது போறதுக்குள்ளே 3 புள்ள தத்துவா, 60 புள்ள ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறான். 60 புள்ளியா? அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பேர் என்ன? என் விளக்கம் என்ன? ಒಟ್ಟಗಲೆ ಮೋಕುತಿಯ ಒಟ್ಟಗೆಲ ಬರವಲೆ ನೀವಪ್ಪಿಯ ಆಲೆ ಆಲೆ ಮಲ ಮೇಲೆ ಆತ ಪಿ ಕೂಡ ತಳ ಮೇಲೆ வாசனை இருக்குது பூ கூட வச்சுன்னு போனா மாமா சாப்பிட்டியா? ஆத்தா பூ கூட தலைமையாள அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் வேளாழ்வார். யாருக்கு அதை ஓட்ட முடியும்? ஆண்டவருக்கு. ஆண்டவர் சாட்சா எம்பெருமான். ஆமா, அவருக்கு முன்னிலே நான் ஓட்டக்கூடியவன். என் மாடு சாணி போட்டா சூத்து எப்படி இருக்கு அதே மாதிரி ஆமா. இப்பதான் கொல்ல காட்டுமான ஒரு சேம் மாடு சாணி போறது எப்படி சூத்தி விரிக்கிறோ அந்த மாதிரியா அந்த மாதிரியா அந்த கேள்வியில புறம் நல்லா சொல்லுன்னு அடுத்ததை தேய்க்கிறது போறேன். அது கிடையாது. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? அம்மா எவ்வளவு இலக்கணம்? அப்பா சொல்ல. அப்பா அப்பா அம்மா அம்மா சவுண்ட சொல்ல. அப்பா அப்பா அம்மா அம்மா எவ்வளவு இலக்கணமா சொல்றாங்க பசங்க. அவங்க எவ்வளவு இலக்கணமா சொல்றாங்க? வந்து தமிழ்ல வந்து இலக்கணம் படிச்சு நான் வந்து 3 வருஷம் காலேஜ் படிக்கும்போது கூட வரல. காலேஜ் படிக்கும்போது கூட அது வரல எனக்கு. அம்மா அப்பா அப்பா எவ்வளவு இலக்கணமா? அப்பா யாரு அம்மா யாரு? தப்பா அம்மா உங்க அம்மா என்ன தப்பா? இப்ப வந்து மாத்தி பேச்சாரு. இப்ப எங்க அம்மா எங்க அப்பா. அப்பா யாரு? தெரியாதா? அம்மா யாரு? அப்பா யார் தெரியுமா? அடங்கு அப்பனா அடங்குமா அடியாது மாடு படியாது. இந்த ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அப்பா இந்த ஒரு டைம் அடிச்சு பாரு. என்ன ராட்சி தான் பாரு. அடிச்சா அடிச்சா? ஆமா. நான் சொல்லி எப்ப நீ அடிச்சியோ உங்க அம்மா சிலுக்குடா. கண்ணு சின்னதாகி போச்சு. என்ன அடிச்சு
என் அரிசி அம்மா சிலுக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அர்த்தமா எனக்கு சொல்றேன். உங்க அம்மா சிலுக்குன்னா இந்த ஊர்ல 10 தேவிடான்னு அர்த்தம். டேய் சச்சி கம்மு. அப்படி இருந்தாலும் எங்க அப்பா யாரு? தெரியுங்க. எங்க அம்மா யாரு? தெரியுங்க. அப்பா யாரு? யாரு? நீங்க தெரியாதீங்க. யாரு? உங்க அப்பா ஜென்ஸ், உங்க அம்மா லேடி. எங்க அப்பா ஜென்ஸ், எங்க அம்மா லேடிஸ் யாருக்கு தெரியாது? நீ ஹோம்வொர்க் கேட்டியா? டேய் ஹோம்வொர்க் கேட்டியா? பேரு பேரு எங்க அப்பா ஜென்ஸ், எங்க அம்மா லேடிஸ் தான். ஆமா தானே. போட காரி முடிஞ்ச தேவடியா பையா. நீ காரி முடிஞ்ச மாதிரி ட்ரூக்கு தேவடியா பையா. என்ன? எங்க அம்மா என்ன? ஐயா கேட்காருப்பா. ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு கிளம்புற உக்காரி அனுமண்டாச்சு. இப்ப என்ன பண்ண? நீ அடிக்கும் போது சொல்லிருந்துச்சா? சரி அங்க போய் தேய்ச்சது ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு ஆகி போச்சு. எங்க எங்க அவங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க. அதனால எங்க அப்பா காசி பருக்கும். யாரு? எங்க அப்பா காசி பருக்கும். ஏண்டா 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 யா அவங்க அப்ப பேரு காசு போறா போயிட்டாங்களாமா உக்காரா புட்டி. நீ போடா வீட்டுப்பா அலமாண்ணா. எங்க அப்பா காசி பருக்கும். என் தாயா இருக்கும்படியான யார் யாரு? விழுது ஒன்று, விழுது ஒன்று, கத்திர ஒன்று. என் தாய் வினுது ஒன்று, 2 பேர்கள். விழுது ஒன்று, கத்திர ஒன்று. வினுது ஒன்று, கத்திர ஒன்று. ஆமா, விழுது ஒன்று, கத்திர ஒன்று. விழுதுக்கு பிறந்தவர்கள் யார் யாரு? மொத்தம் 100 பேரு. எத்தனை பேரு? 2 பேரு. அவங்க 100 பேரு. எங்க தாய் வயிற்றில் பிறந்தவங்க, கத்திர வயிற்றில் பிறந்தவங்க எத்தனை பேரு? 2 பேர்கள். ஒரு ஆணை நாங்க 2 பேர்கள். யார் யாரு? நான், என்னுடைய பெயர் கருடன். என் தம்பி இருக்கிறானே அவன் அருணன். என் தாயாகப்பட்டவள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் எங்க பெரியம்மா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு 100 முட்டை கொடுத்தார்கள். முட்டையா? ஆமா, அவங்களுக்கு 100 முட்டை
கொடுத்தார்கள். அது கொடுத்து எப்படி கோழி அவையும் காய்ச்சதோ அதே போல் என் பெரியம்மாவப்பட்டவள் கோழி அவையும் காத்த போல் காத்தார்கள். ஆனா 100 முட்டை மேல உட்கார்ந்து எங்க அம்மா இருக்காங்க கத்துரு அவங்களுக்கு 2 முட்டை கொடுத்தாரு. யாரு என் தந்தையார் 2 முட்டை கொடுத்தார். அந்த 2 முட்டை கொடுத்த உடனே என் தாயாகப்பட்டவள் அந்த 2 முட்டை மேல உட்கார்ந்து அவையும் காத்து கொண்டிருந்தார். அப்படி அவன் காக்கிற போது அப்ப என் பெரியம்மாவுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்து விட்டது. ஆமா ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்னடா இது ஒரு குழந்தை அக்கா பிறந்து சொல்லிட்டு என் தாயாகப்பட்டவள் என்ன செய்தாள்? ஒரு முட்டையை எடுத்து கீழே உடைத்து அந்த உடைத்த உடனே அப்போது அந்த முட்டை என்ன செய்தது? அந்த மூக்கு தான் வெளியே வந்தது. அந்த மூக்கை புடிச்சு இழுத்தா என் தாயாகப்பட்டவள். சரி யாரு? எங்க அம்மா கத்துருவள். அந்த மூக்கை இழுத்தாள். அந்த முட்டையை தட்டி போய் கூட முட்டையை தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்த்து மேல ஓடு பேக்கும் போது மூக்கு நீட்டா இருந்துச்சு. அப்ப நீட்டா கிடையாது இழுக்கும் போது அல்ல. அப்ப வந்து என் தாயாகப்பட்டவள் அங்க புடிச்சு இழுக்கும் போது இந்த மூக்காகப்பட்ட நீண்டு விட்டது. நல்லா இருக்குது மூக்கு. இந்த கணனுக்கு நீட்டா வந்த காரணம் மூக்கு என்ன காரணம்? என் தாயாகப்பட்டவள் அந்த முட்டையை தட்டி ஒரு குழந்தை பிறந்து விட்டே சொல்லி எங்க பெரியம்மாவுக்கு. அப்ப என் தாயாகப்பட்டவள் அந்த முட்டையை தட்டி அந்த குஞ்சு எப்படி இருக்குது சொல்லிட்டு அதை புடிச்சு இழுத்தா. அந்த மூக்கை புடிச்சு இழுத்தாள். அப்போதுதான் என் மூக்காகப்பட்ட நீண்டு விட்டது. எப்படி அப்படி நீண்டு விட்டது? மறுபடியும் என் தாயாகப்பட்ட என்ன பண்ணாள்? என்னடா இது? இது மறுபடியும் இந்த குழந்தையாகப்பட்டது அங்கம் அவன குழந்தையாக போய் சொல்லிட்டு என் தாயாகப்பட்ட என்ன செய்தாள்? இன்னொரு முட்டையை அவள் 100 குழந்தை பிறந்து விட்டது. அவளுக்கு 100 பிறந்து விட்டது. ஆமா என் தாயாகப்பட்டவள் இந்த முட்டை இன்னும் இது என்னன்னே ஒண்ணு தெரியும் சொல்லிட்டு என் தாயாகப்பட்ட என்ன செய்தாள்? அந்த இன்னொரு முட்டை இருந்தது பாரு அந்த முட்டை எடுத்து இப்படி கீழே வீசி போட்டாள். சரி எப்படி வீசி போடும்போது அந்த முட்டையை கீழே வீசி போடும்போது எல்லா உருவமும் கூடி விட்டது. ஆமாங்க அந்த முட்டையில இன்னொரு கொஞ்ச நாள் இருந்திருந்தால் அந்த கை கால் வளர்ந்திருக்கும். எப்படி அந்த கை காலம் வளர்ந்திருக்கும். அந்த முட்டையை வீசி போடும் போது எல்லா உருவமும் வந்து விட்டது. அந்த கை கால் தான் இன்னும் வரல. வராத காரணத்தினால் அந்த குழந்தையாகப்பட்டது அங்கம் பிறவமாக இருந்தது. ஆமா எப்படி அங்கம் பிறவமாக? அதான் அருணன். சூரியனுக்கு ரதம் ஓட்டக்கூடியவன் அருணன். அவனுக்கு கை கால் இருக்காது. அவன் ஒரு மொண்டி முடவானவா இருப்பான். எப்படி அவன் ஒரு மொண்டி முடவானவா இருப்பான் அருணன். அப்பொழுது என் தாயாகப்பட்டவள் இப்படி எல்லாம் செய்து விட்டேன் அம்மா. அதனால இன்னும் ஒரு கொஞ்ச நாள் என்னை விட்டு இருந்தா எனக்கு கை கால் வளர்ந்திருக்குமே நான் நல்லா ஓடி ஆடி விளையாடி இருப்பேன் அப்படி என்று சொல்லி அப்படி என்று கேட்டார் என் தாயிடம். யார் கேட்டது? என் தம்பி அருணன். கை கால் இல்லாதவன். கண்ணே அருணா, உனக்கு எந்த நேரத்துல உனக்கு கை கால் வர வேணும்னு நினைக்கிறியோ அந்த நேரத்துல உனக்கு கை கால் வரணும் அப்படி என் தாய் சாபத்தை கொடுத்தாள். எப்படி போன ஆசையா? சரி பத்திரமா உட்காரு சொல்லுங்க. அப்பொழுது உனக்கு எந்த நேரத்துல கை கால் வேணும்னு சொன்ன உடனே உனக்கு உனக்கு கொஞ்சம் ஆகலையா? அப்பொழுது அந்த நேரத்தில் உனக்கு கை கால் எப்ப வேணும்னு சொன்ன நினைக்கிறியோ அந்த நேரத்தில் உனக்கு கை கால் வளரும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற போது என் தம்பியாகப்பட்ட அருணன் ஒரு நாள் தினத்தில் தேவலோகத்தில் சென்றான். யாரு? சூரிய பகவானோட தேவலோகம் சென்றான். தேவலோகத்துல தேவேந்திரனாகப்பட்டவன் தேவசபை கூட்டிக் கொண்டிருந்தான்.
அப்படி தேவசாய சபை கூட்டுகின்ற போது அப்பொழுது எங்க தம்பியாகப்பட்டவன் அருணா நீ வரக்கூடாது, நீ வந்து மொண்டி முடவானா இருக்கிற, நீ தேவலோகத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடையாது அப்படி என்று சொல்லி நகர்த்தி விட்டு வெளியே நின்று விட்டு விட்டான். அப்பொழுது எங்க தம்பியாகப்பட்டவன் என்ன செய்தான், அந்த தேவலோகத்தில் என்ன நடக்குதோ பார்க்கலாம் என்று எப்படி அந்த தேவ சபையில என்ன நடக்குதோ பார்க்கலாம்னு சொல்லி சொன்ன உடனே என் தம்பியாகப்பட்டவன் அந்த அருணாகப்பட்டவன் அழகான ஒரு பெண் உருவம் மாறி கை கால் எனக்கு வேணும் இப்போ அப்படி என்று சொல்லி தேவலோகத்துக்கு சென்றான். அப்படி தேவலோகத்துக்கு செல்லுகின்ற போது நாங்க தேவலோகத்துல சபையெல்லாம் கலைந்து விட்டது. அப்ப கலைந்து விட்ட உடனே அப்பொழுது சூரியனாகப்பட்டவர் வெளியே வந்து கொண்டிருந்தார். வருகிற போது அப்பொழுது சொன்னார். அப்ப கேட்டேன் தம்பியை கேட்டு, ஆமா மகாராஜா தேவலோகம் சென்று அங்க என்ன நடந்தது, தேவேந்திரன் என்ன நிகழ்ச்சி செய்தான், என்ன செய்தான் அப்படின்னு கேட்ட உடனே கேட்கும் போது அப்ப டே அருணா இந்த கதையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அங்க நடந்த விஷயத்த போறோம் என் தம்பியாகப்பட்டவன் அந்த சூரிய பகவான் சொன்னான். அந்த சூரிய பகவான் சொன்ன உடனே அப்படி சொல்கிற போது அப்பொழுது டே அருணா அங்க என்ன நடந்தது நீங்க சொல்ற பாக்கலான்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே அங்க நடந்த பூரா சொன்னான். என் தம்பி அங்க என்ன ஊருக்கு போனான், அழகான ஒரு பெண் ஊருக்கு போனான். அந்த பெண் ஊரத்துல போன காரணத்தினால் அதே உருவம் எனக்கு காட்டுறான்னு சொன்னான். அந்த சூரியனாகப்பட்டவன் அழகான அந்த பெண்ணை மாறின உடனே அந்த சூரியனாகப்பட்டவன் அந்த அருணனுக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. தேவ பிண்டம் சொல்லி அந்த அருணனாகப்பட்டவன் அழகான ஒரு பெண் உருவமாக நின்றான். நின்ற உடனே அந்த சூரியனுக்கு காமம் மீறி விட்டது. அவனோட கூடி கலந்தான். அவனோட கூடி கலக்கின்ற போது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் அவன் பெயர் சுக்கிரவன். அவனுடைய பெயர் சுக்கிரவன். அதனால வாய் எப்படி பிறந்தான், அதெல்லாம் போக போக இருந்தாலும் நான் வருகிற போது என்னை பார்த்தால் யார் யார் எப்படிக்கணும் சொல்றா. சொன்னதான் பாக்குறான். பாட்டு பாடுறே இல்லையோ கூட அந்த அம்மா பாடின பாட்டு சொன்னாலே அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். ஆமாங்க அப்படி இருந்தாலும் மாணவர் கூட்டத்தை இந்த பறவையினம் பூரான் பார்த்த உடனே வருக என்று சொல்லி என்னை வரவேற்று அமைச்சர் பேசாடே கம்னரா செம்பிளி முடிஞ்சா அது கூட என் தாயாகப்பட்டவள் என் தாயாகப்பட்டவள் பணிவிட வேலை செய்திருந்தாள். அப்படி பணிவிட வேலை செய்கிற போது இந்த 100 பேர் இருக்கிறாங்க பாரு, இந்த 100 பேரையும் மேல சூரிய மண்டலத்துக்கு போக வேண்டும். எப்படி இந்த சூரிய மண்டலத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாம்பு இனம் பூரா அனைத்து இனம் பூரா இந்த கருடன் மீது அமர்ந்து விட்டது. எனக்குதான் பறக்கக்கூடிய சக்தி இருக்கு.
எப்படி எனக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்குது. நான் அந்த சூரிய மண்டலத்துக்கு சென்ற உடனே அப்பொழுது இந்த பாம்பு கூட்டமாகப்பட்டது அந்த வெப்பம் தாங்க முடியவில்லை. அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அல்ல அந்த பாம்பாகப்பட்டது அங்கங்க கீழே விழுந்து விட்டது. எப்படி அங்கேயே கீழே வந்தது. அங்கங்க அந்த வெப்பம் தாங்க முடியாமல் கீழே விழுந்து விட்டது. அப்ப அங்கதான் இருக்குது பாரு. ஒண்ணு சுருட்ட பாம்பு இருக்குது, சுருட்டிங்க பாரு பாம்பு. ஆமா, சொட்ட பாம்பு அது பேரு. அந்த பாம்பு எதனால சார் அந்த வெப்பம் தாங்க முடியாம கீழே விழுந்த அந்த பாம்பாகப்பட்டது அந்த பாம்பு சுருண்டு விட்டது. ஓஹோ, அது இப்பதானா? ஆமா ஆமாங்க, சரி. ஆமா, சொட்ட பாம்பு. ஆமாங்க. ஐயா உங்க பேரு என்ன? சிவலிங்கம். இத உள்ளூரை சேர்ந்த அவரு நம்ம தந்தையார் வெங்கடேசன் தந்தையாராகப்பட்டவர் நம்ம நாடக கலந்து கொண்டு நமக்காக பணம் 100 ரூபாய் சர்மானித்திருக்கிறார். அவர் இஷ்டகுல தெய்வம். இத 10 அவதாரத்தில் வெங்கடேச பெருமாள் விளங்கக்கூடிய ஐயா வெங்கடேச பெருமாள் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட பணம் நம்ம நாடகம் நடந்திருக்காங்க. ஆமாங்க, சுபேஜயம்.